நம்ம நன்றி சொல்லி இந்த பாட்டை பாடணும். அப்பதான் இந்த பாட்டுடைய தன்மை நம்மளுக்கு புரியும். கேரளாவில் மழை வந்து பூமி அதிர்வு வந்து எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. உண்மையாகவே கர்த்தருடைய சுத்த கிருபை தான் அந்த காலையில் நம்ம நிற்கிறோம். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கண்ணை திறந்து பார்க்கவே கூடாது ஆராதனையில். நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்காக ஏங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் இந்த காலையில் உங்கள் மேலே வர விரும்புகிறாரு. இந்த அரசாங்கம் இப்போ சில நாளாக சொல்கிறாங்க நிறைய மழை வரும், காற்று வரும், மழை வரும், காற்று வரும்னு சொல்கிறாங்க. நாங்களும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுறோம். சென்னை பட்டணத்தில் மழையால் எந்த நாச மோசமும் வரக்கூடாது சாமின்னு. உண்மையாகவே இன்னைக்கு காலையில் கூட மழை வந்து ஆராதனையை தடுத்து நிறுத்திருக்கலாம். கர்த்தர் தான் அந்த காலையில் மழையை நிறுத்தி இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். இயற்கை வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறத வைத்து நம்ம கடவுளை துதிக்காத இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டிலே சில இடத்துல நிறைய மழை உப்பு கூட வந்துன்னு இருக்குது. கர்த்தருடைய இறக்கம் தான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல உன்னை கொண்டு என்னை கொண்டு அவர் மகிமை பண்ணன்னு விரும்புறாரு. உன்னை கொண்டு அவர் மகிமை பண்ணன்னு விரும்புறாரு. உன் வாயில வர துதி, உன் கண்ணை முன்னி அவர் முன்னால இருக்கிற அந்த பயபக்தி அவர் விரும்புறாரு. தயவு செய்து கிரியை செய்யுங்க. அவன் கிரிகளுக்கு ஏற்ற பலனை கத்த தருவார்னு எழுதப்பட்டது. நம்ம இந்த இடத்துலயே பயபக்தி இல்லாத ஏனோ தானுன்னு இருந்தா எங்க வீட்டுல நம்ம ஜெபம் பண்ண முடியும்? அதனால உண்மையா சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் நம்ம அங்க இங்கே பார்க்கவே தேவையில்ல. கர்த்தரை பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? அதிகாலையில் சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா
ரமா சபபப லரபலரகனமணி துரிபி நமமா. ஹalleluya. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஹalleluya. கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தார், இன்னும் அவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கணும். ஹalleluya. நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமென். கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், நல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. எந்தன் கண்மலையானவரே, நன்றி ஆண்டவரே. என்னை காக்கும் தேவன் நீரே, ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாபா நீரபா துரபா நீரபா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. கை தட்டுமா, கை தட்டி பாடுமா, நல்லா கை தட்டுங்க, கை தட்டு. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
நம்ம துதிக்க துதிக்க தான் நம்மளுக்கு விரோதமா போராடுகிற கிரிகளை கர்த்தர் அழிப்பார். துதி வந்து பிசாசுக்கு வந்து ஒரு துப்பாக்கிய போல, ஒரு குண்டு போல. நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய துதினால நிறைஞ்சு அவரை மகிமைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு முதலாவது நம்ம சரீரத்துல மறைமுகமா காணப்படுற காரியங்களை அவர் துரத்துவார். ஒரு நிமிஷம், ஒரு நான் சொல்றத கேட்டுங்களேன். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்கள அவன் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே அனுப்புவான். நம்மள தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே அனுப்பாத இருக்கணும்னா உண்மையாவே தேவனை துதிக்கிற நாவை கத்த நம்மளுக்கு தரணும். தேவனை துதிக்க தொண்டையை கத்த நம்மளுக்கு தரணும். பாட தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்த்தோம்னா கேட்டோம்னா ரெண்டாவது நம்ம பாடணும். ஒரு காரியத்தை சொல்றேன் நான், தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் விலைங்க. ஆதாம் ஏவால தேவன் தான் உண்டாக்குனாரு, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க பைபிள் படிக்க தேவையில்லை, எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். தேவன் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7வது நாள் ஓய்வு நாள்னு அது அவருக்குன்னே நியமிச்சாரு. அந்த நாளில் தான் நம்ம இன்னைக்கு துதிக்கிறோம். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு ஏவால் அவர் உண்டாக்குனாரு. ரெண்டாவது ஏவாள் மூலியமா ஆதாமை ஃபஸ்ட்டு உண்டாக்குனாரு. ஆதாம் மூலியமா ஏவால அவர் அந்த அம்மாவுடைய எலும்பு, ஆதாம் எலும்புலேருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி அவங்களோட கூட மனைவி அவர் சேர்த்து வச்சார். அவங்க 2 பேரும் பார்த்தா தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே தான் நிறைஞ்சிருந்துருக்கணும். தேவ நல்ல இடத்துல துணி இல்லை, தேவ பிரசனமே தேவ மகிமையை அவங்கள மூடி இருந்ததுன்னு சொல்லப்பட்டுக்குது. அவங்க எந்த துணி கடையிலையும் இப்போ துணி போடலை, துணியே இல்லை சரீரத்தில். ஆனால் பார்த்தா தேவ பிரசனம் தேவ மகிமை துணியை போல அவங்கள மூடி இருந்ததுதான் சொல்லப்பட்டுக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த தேவ பிரசன்னத்திலேருந்து அவங்கள வெளியே அனுப்ப ஒரு பிசாசி, பாம்பு, சர்பத்தின் ஆவி அவங்க முன்னால வந்து தந்திரமா பேசிச்சு. நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க சாவ மாட்டீங்க, நீங்க தேவனை போல ஆவீங்கன்னு தேவனுக்கு தெரியும். தேவனை போல ஆவீங்கன்னு தேவனுக்கு தெரியும். அதனால தான் தேவன் சாப்பிட வேணான்றாரு அப்படின்னு தடுத்து நிறுத்தினான். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற கணவன் மனைவியும் முதல் மனைவியை பிடிச்சி தேவ பிரசன்னத்திலேருந்து அவன் வெளியே கொண்டு போனான். ரெண்டாவது அந்த மனைவி நிமித்தம் புருஷனையும் அவன் வெளியே கொண்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் அந்த பாம்பை பார்த்து சொல்றாரு, தந்திரமா இவங்களை வஞ்சித்திய, நீ வஞ்சித்த பிசாசிய, நீ என் காலின் கீழ் மெதிக்க பண்ணன்னு சொன்னாரு. ஆனா அந்த வஞ்சனக்காரனுக்கு, தந்திரமா பேசினவனுக்கு, வஞ்சிக்கப்பட்டவங்களுக்கு துணை போனவங்கள தேவன் தேவ பிரசன்னத்திலிருந்தே வெளியே அனுப்புனாரு. நம்மள தேவன் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. உங்களை தந்திரமா கிரிய செய்வான். நீ பாடாத, நீ துதிக்காத, நீ எதுக்கு துதிக்கிற, எதுக்கு பாடுற, எதுக்கு தேவனை மகிமைப்படுத்துறன்னு சொல்லி உனக்கு உனக்கு உனக்குள்ளேயே ஒருத்தன் உன்னை தடுத்து நிறுத்துவான். அதை ஒத்துக்காத. நீ தேவ பிள்ளை, நீ மகிமைப்படுத்துறது மூலியமா உனக்குள்ள இருக்கிற ஆவிகளை கர்த்தர் உன் காலின் கீழே மெதிப்பாரு. அங்க சொல்லுது அவனை மெதிச்சாராம். அந்த ஆதியாகம் 3:15 இருக்குது. அந்த சர்பத்தை அவரின் காலின் கீழே மெதிக்கப்பட்டுதான். இந்த ஆராதனைக்கு விரோதமாக கூட போராடுகிற அந்தகாரத்தின் ஆவி, துரதினத்தின் ஆவி, இந்த எல்லையில கிரிய செய்யற தீய சக்திகளை நீங்க துதிக்க துதிக்க தான் கர்த்தர் அதை காலின் கீழ் மெதிக்க பண்ணுவார். உங்க குடும்பத்துக்குள்ள எத்தனையோ சர்பத்தின் ஆவி. சர்பன்றது விளையாட்டு இல்லை. சர்பம் தான் மனுஷனை வஞ்சித்து குடிகாரன் ஆகுது. சர்பம் தான் விபச்சாரம் பண்றவங்கள ஆகுது. சர்பம் தான் இன்னைக்கு நான் தான் முக்கியம், இயேசு முக்கியம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு கடவுள் பக்தியா இருக்கிற பிள்ளைகளாம் தெய்வமே இல்லாத இடத்துல போய் தெய்வமா தேய்ன்னு இருக்க வைக்குது. நீயே நானும் துதிக்கும் போது தானே அவ்விதமான ஆவிகளை கர்த்தர் துரத்துவாரு. இந்த நேரத்தில் கவலைப்படுறது வேலை இல்லை, துக்கப்படுற வேலை இல்லை, இங்கே அங்கே பார்க்குற நேரம் இல்லை, நம்ம அவரை மகிமைப்படுத்துற நேரம். தயவு செய்து நம்மளை அப்படி விடுதலையா ஒப்பு கொடுப்போம், முழுமையா ஒப்பு கொடுத்துருவோம். அவர் நம்மளுக்குள்ள வரணும். போன வாரம் சொன்னது போல எவனும் நம்மளுக்குள்ள வரக்கூடாது.
அவர் மட்டும்தான் வரணும். பாரு, அந்த யாவாளுக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி அவளுக்குள்ள பூந்து நல்லா இருந்த குடும்பம், தேவனால உருவாக்கப்பட்ட குடும்பத்தை தேவனே வந்து வெளியே துரத்துற அளவுக்கு அந்த பிசாசு அவங்களோட இணைந்து இருந்தது. இன்னைக்கு அது வேணாம். இன்னைக்கு கத்த இந்த இடத்துல இருந்து அந்த அசுத்தாவியை துரத்தணும், பாம்பின் ஆவியை துரத்தணும், கீழே விழுந்து போன தூதர்களுடைய ஆவியை துரத்தணும். நீ நானும் துதிக்கிற அந்த துதி உண்மையாவே தேவனுடைய மகிமைய பூமியில இருக்கிற மக்கள் மத்தியில கொண்டு வரணும். நல்ல கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சோத்திரம் பண்ணுமா. Praise the Lord. Hallelujah. ரொம்ப வீக்காக இருக்குதே. Hallelujah. இந்த பாட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பூஸ்டே வந்தது. Hallelujah. விட்ட நடுவில் ஆடி இருப்பேன். Hallelujah. Hallelujah. என்ன தெருக்கூத்து அடிச்சுவேன். Hallelujah. சாவுக்கு கஞ்சி அடிச்சுட்டு பாட்டு பாடினவன். Hallelujah. சாவில் கூத்து அடித்தவன். மேகலை தேட்டர் பக்கமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கூத்து அடித்து ஆடி இருக்கிறேன். நினைக்கும் போது எனக்கு துக்கம் வருது. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத பணத்துக்கு முன்பாக ஆடினவன். அல்லேலூயா. எனக்கு கஞ்சா கொடுத்துட்டா போதும். அல்லேலூயா. கொஞ்சம் ஏறிட்டா போதும், கானா பாட்டு பாடுவேன், எல்லா பாட்டும் பாடுவேன், எல்லாமே செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவனை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. இதே மாதம் 23ஆம் தேதி 1990ஆம் வருஷம் இயேசு என்னை சந்தித்தார். அல்லேலூயா. 1990ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் இயேசு என்னை சந்தித்தார். ஒருவேளை அவர் எனக்கு மறந்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு என்னை மறந்து போய் என்னை கைவிட்டிருப்பார்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு தெரியும், நான் யார் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பதுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளின் மத்தியிலும் இந்த நாளில் அருமையான தாசன் ரொம்ப கேட்டுக்கொண்டார், ஐயா தயவு செய்து வாங்க. அல்லேலூயா. 2 முறை கேட்டு என்னால் வர முடியாத சூழ்நிலை. அல்லேலூயா. இப்போவும் எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஆண்டவருடைய கரத்தில் என் மனைவியை ஒப்பு கொடுத்து நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்புவீங்களா? நம்புவீங்களா? அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லை வீட்டில். என் மனைவிட்ட சொன்னேன், தயவுசெய்து ஜோம் பண்ணிகிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அழைப்பு கொடுத்த என் அருமையான தாசனுக்காக, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியங்களை கர்த்தர் பெருக செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிக்கொள்ளுங்க. சங்கீதத்தின் புத்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆகும் எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலிதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் உம்மாலிதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், எல்மாலிதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் பவனீரே. அப்பா உமக்கு நோத்ரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். என் கண்பான பிள்ளைகளை, 7 மாதங்கள் நடக்காத காரியங்களை இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனால் இது கூடாத காரியம். அதுதான் முக்கியம். அந்த இடத்துல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனுஷனால் இது கூடாத காரியம், தேவனால் இது கூடும். இது அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் வச்சுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை அதை வச்சுங்க. அது மனுஷனால் முடியாது தான், ஆனால் என் தேவனால் முடியும். அல்லேலூயா. மரித்த லாசருவை எந்த மனுஷனால் எழுப்ப முடியாது. 4 நாள் கழித்து எழுப்ப முடியாது, ஆனால் 4 நாள் கழித்து எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகதான் வேதம் தெளிவா சொல்லுது, மனுஷனால் இது கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் அது கூடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதம் இதுவரைக்கும் கூடாத காரியங்களை கர்த்தர் கூட செய்வார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அவளால் ஆகாத காரியம் என்றது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு குஷ்டரோகி ரொம்ப சந்தேகத்தோடு கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருக்குமானால் என்னை சுத்தமாக்கு. அது ஒரு சந்தேகம் தான். உமக்கு சித்தமானால் என்று சொல்கிறான். உமக்கு சித்தம் இருக்குமானால் என்னை சுத்தமாக்கு. இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் நீ ஜெபிச்சு இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர், நன்றியோடுமை துதிக்கிறோம். வார்த்தையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட பேசும் ஆண்டவர், நீர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெப கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில நடத்துவாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் பிரியமான காரியங்கள் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரியமான காரியம் இருக்கு. ஒரு மனைவியை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, உன் புருஷனுக்கு எதுமா பிரியன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு கணவனை கேட்டு உன் மனைவிக்கு பிரியமானது எதுன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. அப்படியாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரியமான காரியங்கள் இருக்கிறது. அதே போல தான் இங்கே தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுறான். இது ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்னா, ஆண்டவரே உமக்கு பிரியமானது எது? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாருக்குள்ளாக சில காரியங்கள் பிரியமான காரியங்கள் இருக்கிறது போல ஆண்டவருக்கும் சில காரியங்கள் பிரியமான காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரியமான காரியங்களை செய்வதற்காக தான் இயேசு உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை என்னை எதுக்காக அழைச்சாரு? ஏதோ நீ மாளிகையில் வாழணும், நீ குடிசில் இருந்த நீ மாளிகையில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், சாப்பிடணும், சாவணும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தான் அல்ல என்று சொல்லி இயேசு நம்மளை காட்டினார். அல்லேலூயா. அவரை ஃபாலோ பண்ண ஜனங்களை பார்த்து சொன்னார், உலக மனுஷரை பார்த்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள். யார் அவர்கள்? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இன்னும் நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலகத்திலிருந்து வெளியே வந்தோம், இன்னும் உலக காரியம் நம்மள என்ன பண்ணல, விட்டு போகவே இல்லை. ஆகதான் தாவீது சொல்ற, ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கென்று சில காரியங்கள் பிரியமான காரியங்கள் இருக்கிறது. நாம் அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கணவன் மனைவி அறிந்து புரிந்து வாழ்கிறார்களோ அதே போலதான் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாக நான் அவருக்கு பிரியமானதை செய்ய நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன? காலையில் இருந்து மனைவி கேட்குற, அப்பா உனக்கு என்னப்பா வேணும் இன்னைக்கு? இட்லியா தோசையா என்ன வேணும்? அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணுறாங்க தவறாமல். ஏன்? அப்போ தான் எதோ வாங்கி கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ தான் அந்த நாள் முழுவதும் எப்படி இருப்பார்? சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? முறிக்குவார். அவருக்கு காட்டல, நான் இப்படி பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல தாங்க காலையில் எழுந்து உடனே உனக்கு விருப்பமானதெல்லாம் சொல்லிட்டேன்னு ஜபத்தில் ஆண்டவர் எனக்கு இது கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டு ஆமேன் அவர் பதில் என்ன சொல்கிறான்னு கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல. ஒரு ஃபோன் எடுக்குது, ஃபோனில் எதிர்க்குங்க எல்லாம் பேசிட்டே நினச்சிங்க, உங்களை பேச விடல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லூஸ் போய் அவனே ஃபோன் பண்ண, அவனே என்ன பண்ண பேசி என்ன பண்ணிட்டான் முடிச்சிட்டான். அப்போ நம்ம லூஸ் பசங்க தானே. காலையில் எழுந்து ஆண்டவர் இது கொடு, அதை கொடு, அதை செய், இதை செய், ஆண்டவரை என் பிள்ளை எப்படி இருக்கிறான், அவன் பிள்ளை எப்படி இருக்கிறான், இப்படி இருக்கான், அவன் பிள்ளை நல்லா இருக்கான், என் பிள்ளை எப்படி இருக்குது பார். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு ஜபத்தை கொஞ்சம் மாற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ப, ஆண்டவர் உங்களுக்கு என்னப்பா பிரியமாக இருக்குது சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் அதை செய்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக தான் தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீயும் நானும் யாரு? உலகத்தில் ஒரு நாள் நாம் பைத்தியமாக இருந்தோம். உலகத்துக்கு நாம் பைத்தியமாக இருந்தோம், சினிமாவுக்கு பைத்தியமாக இருந்தோம், சிகரெட்டுக்கு பைத்தியமாக இருந்தோம், சாராயத்துக்கு பைத்தியமாக இருந்தோம், உலகத்தின் வேஷத்துக்கு பைத்தியமாக இருந்தோம். ஏதோ ஒரு காரியத்துக்கு நாம் அடிமையாக இருந்து பைத்தியம் போல அலைந்து கொண்டு இருந்தோம். காலையில் என்ன சில பேர் சொல்லலாம், டீ குடிக்கலன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, அது பைத்தியம் தானே. அது பைத்தியமா பைத்தியம் இல்லையா? அதுவும் ஒரு பைத்தியம்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைத்தியமான நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அழைத்தாரு. எதற்காக? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. உலகத்தில் ஞானிகள் என்று சொல்லி அநேக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் நாம் அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவை நம்மேல் எதற்காக என்னை அழைத்தார், அந்த அழைத்த நோக்கம் என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க. இதுக்கு முந்தின நாள் வரைக்கும் சாயந்தரம் 6 மணிக்கான என் ஃப்ரெண்டு கூட போவேன், கஞ்சி அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், பிளாக் பண்ண எல்லாம் பண்ணுவேன். இப்போ கல்யாணம் ஆகிட்டு போக முடியுமா? கொஞ்சம் பேசுங்க. ஏன் போக முடியாது? அவ மாற்றிக்கிறீங்களா? மாற்றிக்கிறீங்களா? அப்படியே போனால் என்ன சொல்லிட்டு போவீங்க? ஒரு பொய்யை சொல்லிட்டு இல்லை, நான் செஞ்சதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு பொய்யை சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் சொல்லிவிட்டு 2 நாள் விடுவா, 3 நாள் விடுவா, 5ஆவது நாள் சொல்லுவா அதப்பா. அப்புறம் நான் இப்படி போவேன். எனக்கு ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க. ஏம்மா அவங்களும் ஃப்ரெண்டு விட்டு தானே வந்தாங்க. சினிமா போகிற ஃப்ரெண்டு இருப்பாங்க, வெட்டியாக பேசுகிற ஃப்ரெண்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு தான் இப்போ வாங்கிட்ட வந்தேன். இப்போ நீ பாட்டில் என்னை விட்டு நீ பாட்டில் தனியாக போன யோசிங்க. மணவாளன் அவர், அவரோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவரை பேச மாட்டேன், அவர்கிட்ட கேட்க மாட்டேன், அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவரை எனக்கு கொடுத்தா போதும். இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட என்ன பண்ண நம்ம. அல்லேலூயா. இப்போ தாவீது பாருங்க, எங்கேயோ கடந்த அவனை கர்த்தர் இந்த ராஜாஸ்தானத்தில் கொண்டு வந்த பிறகு கூட என்ன கேட்குறான்? ஆண்டவரே உமக்கு. இயேசு கேட்டாருங்க இந்த உலகத்தில் இருக்கும் போத. எடுத்து வாசிங்க, ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 15:3 வாசிங்க. ரோமர் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். நல்லா பாத்துங்க, கிறிஸ்துவும் என்ன பண்ணலங்க இந்த உலகத்தில் வந்த பிறகு ஒரு மனுஷனா வந்தாரு. எல்லா அதிகாரத்தை கொடுத்து தான் பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பினாரு. ஆனாலும் எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லிட்டு
கிறிஸ்து தான் போல என்ன பண்ணல, இஷ்டம் போல என்ன பண்ணல, அவர் நடக்கல. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு மாதிரி வைத்து போனாரு. அவர் நமக்கு ஒரு மாதிரி வைத்து போனாருங்க. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வந்து கெஞ்சுறாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த இடத்துல நான் இருந்துன்னா என்ன நினச்சிப்பேன், அம்மா கேட்குறாங்களே, அப்போ அம்மாவுக்கு கீழ்ப்படியுமா வேணவா? யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, ஒரு நல்ல ரேங்கில் இருக்கிறீங்க, அந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, அதனால் உங்களால் செய்ய முடியும். அந்த காரியத்தை வந்து உங்கள் அம்மா கேட்கும் போது நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவீங்க, சரிம்மா நான் செய்கிறேம்மா, சரி நான் உடனே என்ன பண்ணுவீங்க. ஆனால் இயேசு செஞ்சாரா? இயேசு அந்த இடத்துல செஞ்சாரா? இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து கேட்குறாங்க, அப்பா அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைபட்டதுப்பா, ஏதாவது செய்யப்பா. அவங்க என்ன நம்பி சொல்லி அனுப்பிட்டாங்க, நான் சொன்னா நீ கேட்ப நினச்சாங்கப்பா. இல்லை, அவர் அங்கேயும் என்ன பண்ணாரு, பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசரு கல்லறைக்கு வந்தாச்சு, நல்லா பாங்க, அவர் சாட்சி சொல்றாரு, உலகம் சாட்சி சொல்லுது, இயேசு சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான். அல்லேலூயா. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான்னு சொல்லியும் அவர் 4 நாள் அங்கே இடத்துல உட்காந்துருக்கிறார். உடனடியாக வந்தாரா? நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தது வச்சிங்களேன், இப்போ நான் ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கேன், ஒரு பிரச்சனை வந்து, எப்பா நீங்கள் எல்லாம் போங்க நான் பின்னாடி வரேன், போயிடுவோமா? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு பின்பும் 4 நாள் கழித்து தான் என்ன பண்ணாரு, வந்தாரு. காரணம் என்ன? அவர் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அல்லேலூயா. அவர் மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கல, அவர் தேவனை பிரியப்படுத்த நினைச்சார். அல்லேலூயா. எடுத்து வாசி இன்னொரு வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. என்னை அனுப்பினவர், நல்லா கேட்டுங்க, மறு எல்லாம் எடுத்துங்க வசனத்தை. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். யாரோட கூட இருக்கிறார்? என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியா விடுக்கலப்பா, நான் தனியாவே இல்லை. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கூட இருக்கிறது ஒரே காரணம் என்ன? அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுக்கு என்ன சாட்சினா, பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் செய்கிறேன், அதனால என்னோட கூட இருக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் நீயே கேட்டுக்க, என்னோட கூட இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு. அல்லேலூயா. ஆகியதான் தாவீது கேட்கிற, ஆண்டவரே நீ ராஜாவாக வந்தது பெரிய காரியம் இல்லை, ஆனாலும் இப்பவும் கேட்கிற உமக்கு பிரியமானது என்ன? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானதை அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாது. ஒரு 2 அல்லது 3 காரியத்தை நான் சொல்லிட்டு நான் கடந்து தண்ணி விடுமா. அல்லேலூயா. முதலாவதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு காரியம் அவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொன்னார், வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம். வாசிங்க 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு, அதற்கு சாமுவேல், எல்லாம் எடுத்துங்க வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய
கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த சவுல் யார்? நாட்களில் கழுதையை தேடி போனான், தன்னுடைய தகப்பனுடைய கழுதை தேடி போனான்னு சொல்லி அதே 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். கழுதையை தேடி போன அவனை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அழைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இப்போ அவர் சொல்றாரு, நீ கழுதையை தேடலாம் விட்டுடு. அல்லேலூயா. 3 நாளா தேடுறான். கழுதை என்ன பண்ணல? அகப்படவில்லை. இவனுக்கு துக்கம். ஐயோ, திரும்பி நம்ம எப்படி போறது? அப்பா என்ன கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லி அவன் யோசித்து கொண்டு இருந்த போது அவனோட கூட வந்த நபர்கிட்ட கேட்கிறான், இங்கே யாராவது ஞான சிருஷ்டிக்காரன் இருப்பானா? தீர்க்கதரிசி யாராவது இருப்பாங்களா? அப்போதான் ஞாபகம் வருது, ஆமாம் இங்கே ஒருத்தர் இருக்கிறார். சரி, நாம் போய் என்ன பண்ணுவோம், அவரிடத்துல கேட்போம் என்று சொல்லி அவன் கேட்க போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சவுல் வருவதற்கு முன்பாக. அல்லேலூயா. சவுலுன்னு போல அந்த தீர்க்கதரிசி தேடி போய்கொண்டு இருக்கிறான். ஆனால் போறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். உன்னை தேடி ஒருத்தன் வருவான். அல்லேலூயா. அவன் கழுதையை தேடுறான், நான் அவனை தேடுறேன். அல்லேலூயா. அவன் தான் எனக்கு வேணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு சாட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. காலம் சென்ற அருமையான தேவதாசன் டிஜஸ் தினகரன் ஐயா புத்தகத்தை ஒரு நாள் வாசித்தேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு அவர் அங்கே போகினாராம். ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல போய் ஒரு 3 நாள் கூட்டம் நீ நடத்தணும்பா, இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இவரும் அதன்படி கீழ்ப்படிந்து அந்த குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணார், அங்கே போய் 3 நாள் கூட்டத்தை வைத்தார். முதல் நாள் கூட்டத்தில் சும்மா ஆவேசமாக பேசினாராம், ரொம்ப ஆவில நிரம்பி பேசினாராம். பேசிட்டு சொன்னாராம், கடைசி சொன்னாராம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கள முன்னாடி வாங்கன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் உடையந்தானா. எத்தனை பேர் வந்தாங்க? அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்களாம். இவர் கண்ணு திறந்து பார்த்தா ஒரே ஆள் நிற்கிறானா. இவர் யோசிச்சார், அண்ணா ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மீட்டிங் நடத்த சொன்னீங்க, நான் நடத்தினேன், ஆனால் ஒரே ஒரு மனுஷன் வரானே, ஒருவேளை நான் பேசுனவன் புரியலையான்னு தெரியலையே அப்படின்னா ஆண்டவர் ஒன்றுமே பேசலையா. அல்லேலூயா. அவர் 2-3 முறை கூட்டு பார்த்தார், எத்தனை முறை கூட்டு பார்த்து அழைப்பு கொடுத்தாராம். ஆனால் இந்த ஒரு மனுஷனை தவிர வேறு யாருமே வரலையா. அல்லேலூயா. ரூமுக்கு போயிட்டார், மீட்டிங் முடிஞ்சு. ஆனால் ரைட்டு முழுதும் ஆண்டவர் அழுந்தாராம், ஆண்டவரை நீங்கள் எனக்கு பதில் தாங்க, நீங்கள் சொல்லி தானே நான் இந்த இடத்துல நான் கூட்டத்தை வைத்தேன், ஏன் இது நடந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. சரி, மறுநாள் கூட்டத்துக்கு அதே போல் போனாராம். இன்னும் நல்ல உற்சாகமாக பேசினாராம், எல்லாம் பண்ணாராம். மறுபடியும் கூப்பிட்டாராம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் முன்னாடி வாங்கினாராம். அல்லேலூயா. அதே மனுஷன் திரும்பி வந்தானா, அந்த ஒரே மனுஷன் அவன் திரும்பி வந்தானா. இவர் ரொம்ப நொந்து போயிட்டாராம். இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு, ஆனால் ஆண்டவர் எனக்கு ஏன் ஆத்துமாக்களை தரல. அல்லேலூயா. நொந்து போய் வீட்டில் போய் ரூமில் போய் அழுதாரான், ஏன் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் பேசுனா, இல்லை மகனே, இந்த பையனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், எல்லார்கிட்டும் தப்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆனால் அதனால ஒன்றே நான் அனுப்பிச்சேன், நீ தான் அதுக்கு ஏற்ற ஆள். அல்லேலூயா. அவன் எனக்கு வேணும், அவன் பெரிய ரவுடி இந்த ஊரில். அல்லேலூயா. அவனை கொண்டு இந்த ஊரில் பெரிய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நீ போ, நான் அற்புதம் செய்வேன்னு சொன்னாரான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆத்மாவுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்,
அந்த ஒரு ஆடை தேடி தாங்க போனார். 99 ஆடு கூட இருந்தது. சரி ஒன்று போனால் போட்டுன்னு விட்டாரா? இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் நீங்கள் வராமல் வீட்டுக்கு ஜாலியாக இருந்துருவீங்க. அடுத்த வாரம் போல் என்ன இப்போ மழை பெய்யுது, கொஞ்சம் வயிறு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வயிற்று பிடிச்சி பொட்டாட்டி சொல்லி நீ போமா சர்ச்சுக்கு என்னால் வர முடியாது. கண்டிப்பாக வரும். அங்கே வந்து எதுவும் ஆயிடுச்சு என்ன பண்ணுது? அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வலிங்க இப்படி தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கத்திருப்பில் கொஞ்சம் யோசிங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி எத்தனை நாள் நான் ஏமாத்தினேன் யோசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா பார்த்துங்க. அந்த மேய்ப்பனுடைய ஒரே ஆசை என்னன்னா, அந்த ஒரு ஆத்மா ஏன் இன்னைக்கு வரலை? அந்த ஆத்மா ஏன் வரலை? என்ன காரணம்? ஒரு பாஸ்டர் வந்து ஒரு விசுவாசி வரலன்னு சொல்லி வீட்டில் போய் விசாரிச்சார், ஏம்மா வரல அப்படின்னு. பாஸ்டர் அன்றைக்கி ஒரே வயிற்றொலி போயிட்டே இருந்தது, என்னால் உட்கார முடியாது, அதனால் வந்து பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனால் சொன்னது அத்தனையும் போய். அல்லேலூயா. சரிம்மான்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஆவலாக ஜாம் பண்ணிட்டு வெளியே வந்தால் உண்மையாக வயிற்றொலி வந்து அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. சிரிக்காதீங்க, சிந்திங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், 1990ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்ட வியாழக்கிழமை ரட்சிக்கப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனேன். அது நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நேரமும் நான் என்ன பண்ணல, வீட்டில் இருந்ததில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரி, சொந்த சகோதரி இறந்து போனாங்க. செய்தி வந்தது, அதே இடத்துல நான் நிற்கிறேன். எனக்கு அந்த செய்தி வந்த இடத்துக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் கூட இல்லை. நான் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கிறேன் அம்பத்தூரில். நான் இதுக்கு போயிட்டு இருக்கிறேன், காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கிறேன். நான் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கிறேன். செய்தி வருது, எங்கள் அக்கா பையன் சொல்கிறேன், மாமா அம்மா மறந்துட்டாங்க, மறிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே அக்கா தான். ஆனாலும் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. நான் போயிட்டு சாயந்தரம் வரேன். ஒருவேளை நான் வர வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா வச்சுருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்தில் பார்ப்பேன். அல்லேலூயா. எனக்காக வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் எடுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சமயம் சர்ச்சுக்கு போனோம், அதே காஞ்சிபுரத்துக்கு போனோம். அன்றைக்கி பஸ்ஸில் போகிறேன். காரணம் என்ன கேட்டால், பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக். காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸு கிடையாது, ட்ரெயினு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஆலயத்துக்கு போகணும். என் மனைவி சொல்ல, தயவுசெய்து போவாத, ஊரெல்லாம் சண்டை நடக்குது, தயவுசெய்து போவாத. நான் ஒரே போய் சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. நான் போய் பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பேன், பஸ்ஸு இருந்தால் போகிறேம்மா, இல்லைன்னா வரல, திருப்பி வந்துடுறேன். அல்லேலூயா. ஆனால் நேராக போனேன், உண்மையாக பஸ்ஸு இல்லை, பெட்ரோல் பங்க் திறந்துருந்தது. பெட்ரோல் போட்டேன் பைக்கில். அல்லேலூயா. ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் போகிறேன், இது உம்முடைய ஊழியம். அல்லேலூயா. நான் இப்போ போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தான் என்ன பண்ண, என்ன காத்துக்கணும். கர்த்தருடைய கிருபையினால் போனால் எல்லாம் அப்படியே பார்க்குறோம், திருன்னு முழிக்கிறான். பாஸ்டர் இன்னைக்கு லீவு கிடைக்கும்னு நினச்சோம், அவங்க லீவ் வேணுமா, அதில் நான் வந்துடணுமா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எந்த அளவு ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, சாமுவேல் சவுலிட்டு சொல்கிறான், ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு கட்டளை எனக்கு சொல்கிறாருப்பா, அந்த வார்த்தையின்படி நீ செய்யணும்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணிட்டான், வாசிங்க அதே அதிகாரம், சங்கீதம் மன்னிக்கணும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வாசிங்க, முதல் 3 வசனத்தை வாசிங்க கடகடன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்களை மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை கேளு. நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. எங்க வார்த்தையை நாங்க பேசல.
அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கேளுங்க, வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வச்சிருக்கிற ஆண்டவர். நல்லா கேட்டுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை எங்க வச்சிருக்கிறாரு? மனதிலே வச்சிருக்கிறார். நம்மளே வச்சிருக்கிறோம் இல்லை? அன்றைக்கி மாமியார் சொல்லிட்டு பண்ணல, இன்னைக்கு வரால வட்டம் வைக்கலவர். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. மாமியார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? போன வாரம் செய்தி கேட்குமா? பாஸ்டர் என்ன பாஸ்டர் நேற்று சாப்பிட்டதே தெரியல, இன்னைக்கு சரிங்க, நல்லா சரிங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் தெளிவா சொல்ற, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கர்கள் அவர்களை வழிமறித்து செய்கையை என் மனதில் வைத்திருக்கிற. எப்ப? உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. உபாகமம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வாசிங்க, எல்லாம் எடுத்துங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கர் தேவனுக்கு பயப்படாமல், நல்ல பாத்துங்க, தேவனுக்கு பயப்படாம உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாது டயர்டா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி வனாந்தரத்தில் சுத்தி அவன் டயர்டா இருக்கிறான். அந்த யாரெல்லாம் டயர்டா இருந்தாங்களோ, யாரெல்லாம் சொந்து போய் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாம வாசிங்க. பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்துக்கு சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு நீ அமைதியா இருக்கும்போது, இளைப்பாறும்போது, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் நீ இளைப்பாறும் பண்ணும்போது அவர்கள் செய்ய வேண்டிய, அவங்க செய்ததை என்ன பண்ணு? மறக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, மறக்காதீங்க. அவன் உனக்கு செய்ததை என்ன பண்ணாத? மறக்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த காரியத்தை தான் சவுலிடத்தில் ராஜாவாக ஏற்பட்டின பிறகு, அவனை ராஜாவாக வந்த பிறகு அவனை குறித்து ஆண்டவர் காலை வச்சிருந்தாரு. இவனை கொண்டு அந்த ஜனங்கள் என்ன பண்ணோம்? ஆகியதான் அவர் சொன்னாரு, நீ இரக்கம் காட்டாமல், அல்லேலூயா, சாமுவேல் சொல்லி அனுப்புறா, சவுலிட்ட போய் சொல்லுப்பா, இரக்கம் வைக்காம எல்லாரும் என்ன பண்ண? அடிச்சு சாகடின்னு சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடக்கடிந்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவர்கள் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடு கடவாய் என்கிறார் என்று சொன்னார். இரக்கமுள்ள தேவனாங்க நம்முடைய ஆண்டவர், இரக்கமுள்ளவர்தான். ஆனா ரொம்ப நாள் இல்லை, பொறுத்து பார்ப்பாரு. அல்லேலூயா. ஒன்று அவன் திரும்பலன்னா அவர் திருப்பிடுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க சொல்றாரு, நீ இரக்கம் வைக்காத, அமலேக்கன் மேல என்ன பண்ணாத? இரக்கமே காட்டாத. அல்லேலூயா. எல்லாரையும் நீ என்ன பண்ணு? கொன்று போடு. இப்போ ராஜாவுக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் வேலை செய்யலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? அல்லேலூயா. வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவரை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு
தப்ப வைத்தார்கள். நல்லா பார்த்துங்க, என்ன சத்துரு என்ன தந்திரமாக சொல்கிறான் பாருங்களேன். ஆண்டவருக்கு பலியிடத்துக்கு ஆடு வேணுமா வேணாவா? ஆண்டவர் ஆடை வெட்டு சொல்கிறாரு, மாடை வெட்டு சொல்கிறார், குழந்தைய வெட்டு சொல்கிறார், எல்லாத்தையும் வெட்டுன்றாரு. ஊரில் ஒன்றுமே இல்லைன்னா அவன் பலி செலுத்தணும்ல. இப்போ சத்துரு எவ்வளோ தந்திரமாக பண்ணுறான் பாருங்க. சவுலுடைய இருதயத்தை அறிந்து வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. நல்லா பார்த்துங்க, பிசாசானவன் தந்திரமானவன். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். அவனை ஜெயிக்கணும்னா அவருடைய வசனம் உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? நல்லதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை சரி இவன் நல்லா தான் செஞ்சான்னு சொல்லிட்டு விட்டாரா? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. 11. நான் சவுலை ராஜாவாக எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ராஜாவாக்கினதுக்கு நான் என்ன பண்றேன்? யோசிச்சு பாருங்க. சில வேளை நம்ம பெற்றோர் நம்மளை பார்த்து, உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னுவாங்க. எப்போ சொல்லுவாங்க இந்த வார்த்தை? எப்போ சொல்லுவாங்க? அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு நீ பண்ணுற சேட்டையை பார்த்து தான் அவங்களும் வாயை தந்து என்ன பண்ணுவாங்க. எங்கள் அம்மா கடைசி அப்படி தான் சொன்னாங்க, டேய் நீ வாழ்ந்ததோடு செத்துப்படா. கடைசி வாட்சை அவங்க எங்கள் அம்மா வாயிலேருந்து வர்ற வாட்சை. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி காலையில், 22ஆம் தேதி காலையில், அல்லேலூயா, 23ஆம் தேதி காலையில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 22ஆம் தேதி காலையில் நான் ஆஃபீஸுக்கு போகும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு சொன்னேன், டேய் தயவுசெய்துடா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ சொல்கிறது கேட்பியான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், ஏன்னா கடைசி பையன், செல்ல பையன். அல்லேலூயா. என்னம்மா சொல்லுங்கம்மாண்ணே. உள்ளவா. உள்ளே வந்துட்டு ரொம்ப அமைதியாக சொன்னாங்க, செத்துப்படா, நீ வாழாதற, இனி தேவையில்லடா நீ எனக்கு. நீ மன திரும்ப சொல்லி எவ்வளோ நானும் என்ன பண்ணுறோம் பிரயாசப்பட்டோம். ஆனால் நீ மன திரும்புகிற மாதிரி இல்லை. நீ இருக்கிறத விட நீ என்ன பண்ணலாம், செத்து போனால் நல்லமாக்கும். ஒரு 10 நாள் அழுவண்டா, அதுக்கப்புறம் சரியாக போயிடும், அதை மறந்துடும். ஆனால் நாங்கள் ஆயுசு முழுதும் அழ வேண்டியதாக இருக்குது. நீ குடிச்சிட்டு அங்கங்கே ரோட்டில் விழுந்துக்கண்டா, படித்த அண்ணனுங்கள்லாம் வாத்தியாராக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வெக்கப்படுறாங்க, என்கிட்ட வந்து கத்துறாங்க, என்னம்மா இந்த பையன் இப்படி பண்ணுறான், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுமா. நான் சொன்னேன், அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். உண்மையாக சொல்கிறேன்டா, மனப்பூர்வமாக சொல்கிறேன்டா, போடா செத்துறா, நீ எப்படி சேவை தெரியும், அண்ணா திரும்பி வராத. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு தான் இயேசு என்னை சந்தித்தான். அல்லேலூயா. இங்கே ராஜாவை கூட பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன். நான் அவனை எப்படியோ இருந்தேன்னு அவனை என்ன பண்ணேன், ராஜாஸ்தானத்துக்கு கொண்டு வந்தேனே. எதுக்கு கொண்டு வந்தேன்? நான் சொல்லுவதெல்லாம் செய்வான்னு நினச்சேன். அவனும் என்ன பண்ணல, செய்யலை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரே ஒரு காரியம் என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. வேறு ஒன்றும் அவர் வந்துட்டு எதிர்பார்க்கல. உன்னை பொண்ணும் வெளியே எனக்கு அள்ளி கொடு, வாரம் வாரம் வந்து போட்டுகிட்டே இருன்னு சொல்லலை. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். உன் இஷ்டமானே செய்வதற்காக இல்லை, உன் இஷ்டம் போல் ஆடுறதுக்கு இல்லை. நான் என்ன செய்த அவன் நான் சொல்லுது. பாஸ்டருக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. பாஸ்டருக்கு அவருக்கு என்ன வேலை? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் இல்லை 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 ஒரு நிமிஷம். 13:14 வாசிங்க. நிலையான நகரம், வாசிங்க வாசிங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். இல்லை இல்லை 13 வாசிங்க.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுது, நான் என்ன கேட்குது? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை பாஸ்டர் உன்னை விட படிக்காமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர் ஒருவேளை உன்னை விட ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் உன்னை விட அவர் மதிப்பில் குறைவாக இருக்கலாம். நீ மாளிகையில் இருக்கலாம், அவர் குடிசை வீட்டில் இருக்கலாம். ஆனாலும் ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, உன்னை கனப்படுத்துகிற நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ ஊழியக்காரனை கனம் பண்ணுவாய் என்று சொன்னால் அது யாருக்கு கொடுக்கிற கனம்? கர்த்தருக்கு கொடுக்கிற பணம். அல்லேலூயா. அசட்டை பண்ணாதீங்க. ஊழியக்காரர்களை எப்பொழுதும் அசட்டை பண்ணாதீங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக நியமித்த ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து சவுல்கிட்ட சொல்றாரு, நீ போய் பேசு, அவன்கிட்ட போய் சொல்லு, எல்லாத்தையும் அழித்து போடுன்னு சொன்னார். ஆனா அவனும் என்ன பண்ணல. இப்ப ஆண்டவர் மறுபடியும் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு, அவனை ராஜாவாக்குறதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவுடைய மனஸ்தாபப்படுற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? கீழ்ப்படியாம போயிட்டான். அல்லேலூயா. 2 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. எப்போ ஆதாம் கீழ்ப்படியாம போனா? அல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எப்பா நீ இப்படி செய்யணும், செய்யல. அல்லேலூயா. வேற ஒன்றும் பெரிய காரியம் செய்யல. நீ எல்லாவற்றையும் சாப்பிடு, நீ சுதந்திரமா இரு. நாம் வரத்துக்கு முன்பாக, ஒரு மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினாரு. எல்லாம் அவன் இது இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு செஞ்சாரு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அந்த மரத்தில் இருக்கிறத நீ சாப்பிடாத. அல்லேலூயா. எதை சாப்பிடாதன்னு சொன்னாரோ அதை தான் அவன் செஞ்சான். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இது செய்யாதே என்று சொன்னார், ஒரு ஊழியக்காரனை வைத்து இது சொல்வார் என்று சொன்னால் நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அது தெரியாது, ஒருவேளை இன்னைக்கு நீ செய்ததுனால நான் நல்லா இருக்கேன்னு தெரியும், ஆனால் ஒரு நாள் மன வருத்தம் வரும். அல்லேலூயா. அப்போதான் யோசிப்பா, ஐயோ அந்த ஊழியக்காரன் அன்னைக்கு சொன்னாரே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனஸ்தாபப்படக்கூடாது. ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது? நம்மை குறித்து மனஸ்தாபப்படக்கூடாது. நம்மளை குறித்து சந்தோஷப்படணும். இந்த ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷப்படணும், அந்த ஃபேமிலியாக சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நம்மளை குறித்து கத்த நல்ல ஒரு மதிப்பு வைக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே சவுல் கீழ்ப்படையதுனால தான் சாமுவேல் சொல்கிறான், நீ என்ன பலி செலுத்தினாலும் அது எனக்கு என்ன இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ வந்து தசமாக கொடு, நீ காணிக்க கொடு, உன் நேரத்தை கொடு, எல்லாம் கொடு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் உன் காதை நீ அடைச்சி கொள்வாய் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுறது, அது அவருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முதல் பிரியமான காரியம் என்ன? அவருக்கு கீழ்ப்படினும், அவளுக்கு கீழ்ப்படினும். ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னேன்னா என்னன்னு தெரியல. அல்லேலூயா.
90ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்ட 94வது வருஷம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். நான் சொன்ன, ஆண்டவரே தயவு செய்து என்னை விட்டுடுங்க, நான் ஊழியம் செய்வேன், ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் வேலைக்கு செஞ்சுட்டு ஊழியத்தை செய்வேன். ஏன்னா மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, அவசரப்பட்டு வேலையை என்ன பண்ணாத விட்டுறாது. அல்லேலூயா. ஒரு சமயம் வந்தது, ஆண்டவர் ஒரு 40 நாள் உபவாசத்தில் நடத்தினார். 37 நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒன்றுமே பேசல, அமைதியாக இருக்கிறார். நானும் போராடுறேன், ஆண்டவர் ஏன் என்ன சொல்லுங்கன்னு. 37வது நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். மகனே, நீ எனக்காக நீ வரணும், என்னுடைய ஊழியத்தை நீ செய்யணும்னு சொன்னார். ஒரே கை கூப்பி சொன்ன, ஆண்டவரை தயவுசெய்து என்னை விட்டுடுங்க. முடியாது. ஏன்? என் மனைவி திட்டுவா, என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, எந்த காந்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, வேலையை விடக்கூடாது, நீ ஊழியம் செய், நீ 24 hours போ, வேலைக்கு போயிட்டு மற்ற நாளெல்லாம் நீ வீட்டுக்கே வரலன்னா பரவாயில்ல, நீ ஊழியத்தில் இரு, ஆனால் வேலைக்கு மட்டும் என்ன பண்ணு. இப்போ யாரை நான் கேட்குறது? நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், ஆகையால் என் மனைவி இடத்துல நீங்கள் பேசுங்க. என் மனைவி சரின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், ஓகே. அல்லேலூயா. அந்த ராத்திரி 11 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ உன் மனைவிட்ட கேளுன்னார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், மனைவிட்ட நான் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அப்படியே திரும்பி கேட்டேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, ஐ நீட் யுவர் பெர்மிஷன். அல்லேலூயா. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நீ செய்ப்பான்னாங்க. அல்லேலூயா. என்னால் இன்றைக்கும் நம்ப முடியல. அல்லேலூயா. அவங்க வாயிலேருந்து வந்துச்சுன்னா அது ஆண்டோட வார்த்தை தான். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணிட்டேன், உற்சாகத்தோட பாடினேன். மறுநாள் திருப்பி ஒரு சந்தேகம் ஒன்றுக்குள்ளே வந்தது, டேய் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலை நல்ல வேலை, விட்டுறாத. அல்லேலூயா. மறுபடியும் காலையில் ஏஞ்சி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரை மன்னிச்சிங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட எப்போ வேணால் பேட்டிக்கலாம்ல. இன்றைக்கி காலையில் ஏஞ்சி, ஆண்டவரை நான் இன்னிலேருந்து நான் காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி ஜாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். மறுநாள் காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருப்போம். ஆனால் அவர் மன்னிக்கிறது தானே. அப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். இதை நினச்சி நம்ம ஏமாந்து போகிறோம். பிசாசு சொல்கிறேன், உனக்கு வீக், உன் உடம்பு வீக். அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்னால் முடியாது. இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னால் என்னோட கூட பேசணும், மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கு வீட்டில் ஒரு போஸ்ட் வந்தது, கதவு தட்டுறான் போஸ்ட்மேன், ஒரு புக்கை போட்டான். அது ஒரு ஊழியக்காரன் மதுரையிலேருந்து எழுதின ஒரு புத்தகம். அது வந்தது, அதை எடுத்தேன், வாசித்தேன். அது மேலே கை வச்சு சொன்ன, ஆண்டவரே இந்த புத்தகத்தின் மூலமாக என்னோட கூட பேசுங்க. 39வது நாள். அல்லேலூயா. அப்படியே வாசிட்டே இருக்கிறேன், எல்லா பக்கமும் போயிடுச்சு, இன்னும் கடைசி ஒரு பக்கம் தான் இருக்குது. அப்போ நினச்சேன், இல்லை இன்னைக்கு இல்லை, நமக்கு ஊழியம் இல்லை. அல்லேலூயா. அந்த கடைசி பக்கத்தில் ஒரு சின்ன படம் ஒன்று வரைஞ்சி இருந்துச்சு, ஒரு வேடிக்கையான ஒரு படம். சரி என்னன்னு சொல்லி என்ன பண்ணேன், அதை வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய ஞானி, 2 பசங்க ஏமாற்ற போகிறாங்க. 2 சின்ன பசங்க அந்த ஞானியை ஏமாற்றணும், அவர் எப்படியாவது ஏமாற்றிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் யார்கிட்ட ஏமாந்ததே கிடையாது. ஆனால் இவனுங்க என்ன பண்ண, தந்திரமாக போகிறாங்க, கையில் பட்டாம்பூச்சி வச்சுக்கினாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம போய் கேட்போம், அந்த ஞானிகிட்ட போய் கேட்போம், என் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்போம். ஒருவேளை கையில் பட்டாம்பூச்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான்னா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்போம், இது உயிரோடு இருக்கிறதா அல்லது செத்து இருக்கா. ஒருவேளை இது உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் கையை வச்சு அப்படியே ஒரு அமுக்கு, ஏன்னா அவர் தூரத்தில் தானே இருக்கிறாரு. இல்லை இது செத்து போயிருக்கு, கையை தந்துடலாம். இப்போ ஞானினா விடுவார், ஏமாந்துருவார்ல. அல்லேலூயா. எனக்கு அன்பான கத்திர பிள்ளைகளே, அதே போல் நின்னாங்க. ஞானிகிட்ட கேட்டாங்க, அண்ணி சொல்லுப்பா, எங்கள் கையில் நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம், என்ன இருக்குது சொல்லு. அவர் சொன்னார், என்ன உன் கையில் பட்டம் வச்சு தானே. ஐயோ, ஒரு ஆன்சர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அடுத்து ஒரு ஆன்சர் இருக்குல்ல, அது எப்படி சக்ஸஸ் ஆகிடும். அல்லேலூயா. இது செத்து இருக்குதா அல்லது உயிரோடு இருக்கா?
இவன் நினச்சாங்க அவுட்டு ஞானி. அப்போ ஞானி சொன்னது உன் கையில் தான் இருக்கு. அது சாக அடிக்க முடியும், அது உயிரோடு விடும், உன்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு கீழ்ப்படியலைன்னா நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஒரு 3 காரியம் எழுதியிருந்தார். இயேசு வேணுமா சாத்தம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா, 2 கட்டம் போட்டிருந்தார். அந்த புக்கில் போட்டுருந்துச்சு. இயேசு வேணுமா சாத்தம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா, வேலை வேணுமா ஊழியம் வேணுமா. யூ டிசைடு. உன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. எது ஒன்றுமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டவரை எந்த அளவுக்கு நான் பிரியப்படுத்துகிறனோ அந்த அளவுக்கு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டே போவார். அல்லேலூயா. ஒரே நாள் மவுண்ட் எவரெஸ்டில் நிற்க வைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிற மவுண்ட் எவரெஸ்டில் உடனே போய் நின்னோம். எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளையே, நீ கீழ்ப்படிய இந்த கீழே படிக்கிட்டு காலை வச்சு அடுத்த படிக்கிட்டு வரும், அதுக்கு அடுத்த படிக்கிட்டு வரும், அப்படியே தான் மேலே ஏறணும் தவிர உடனே சிக்குன்னு போயிட முடியாது. எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளைகளை, உன் கையில் தான் இருக்கு. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படினா எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், நேரம் இல்லை. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேர் நான் பிரியமாயிருக்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த சவுலை ராஜாவாக மாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஸ்தானத்திலிருந்து அவனை கொண்டு போயிட்டு வெளியே போயிட்டார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியதுனால அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளினார். நீ கீழ்ப்படியலனா கர்த்தர் உன்னை வெளியே தள்ளுவார். அல்லேலூயா. கீழ்ப்படி. 2வதாக இங்க வாசிக்க மறுபடியும் அந்த வசனத்தை. ஆகாய் 1. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். நல்லா கேட்டீங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு மலை மேல் ஏறி போங்க. நீங்க போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நான் திரளாய் விதைச்சேன், ஆனா கொஞ்சமா அறுத்தேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இந்த ஆண்டு 7 மாதம் முடிச்சிட்டோம். எத்தனையோ காரியம் ஆண்டவருக்காக நான் செஞ்சேன். ஆனால் இன்னமும் என் பாக்கெட்டில் போட்டால் அது எப்படி இருக்குது? பொத்தல் பாக்கெட் மாதிரி இருக்குது. பாக்கெட்டில் பொத்தல் இருந்துச்சு, காசு போட்டுன்னு வச்சிங்களேன், நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் கை விட்டு பாருங்க, அதே தான். நான் திரளாய் விதைச்சேன். வாசிங்க 3 நாள். திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் 2ஆம் வசனம் வாசிங்க. 3:2 1ஆம் அதிகாரத்தில் 3 நாளும் ஆனாலும் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுபாவப்பட்ட நீங்க நல்ல ரூஃப் கார்டன்ல இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கிறது? ரோட்ல நடமாடி கொண்டு இருக்கிறது. நாளைக்கு இந்த இடத்த கொடுக்க மாட்டேன் சொன்னா நம்ம எங்க போவோம்? இப்போ நாளைக்கே ஒருத்தர் பிளான் போடுறான்னு வச்சுங்க, இவங்களுக்கு கொடுக்காதப்பா ரொம்ப சத்தம் போடுறாங்க, பாஸ்டர் அடுத்த வாரம் கிடையாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது இந்த வீட்டுக்கு ஒரு நிரந்தரமான வீடு இல்லை. நீங்கள் மச்சுபாவப்பட்ட நீங்க நல்லா தூங்குறீங்க, ஏசி போட்டு தூங்குறீங்க.
உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ காலம் இதுவோ இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை உங்க வழியை சிந்திச்சு பாருங்க. சபையை குறித்து சிந்திச்சு பாருங்க. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வர்றீங்க போறீங்க, அவ்வளோதான். ஏதோ வெல்கம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சை முடிஞ்சு நேராக வெல்கம் இல்லை டவுட்டன் சாப்பிட வேண்டியது, காசை கொடுக்க வேண்டியது, போயிட வேண்டியது. இதுக்கு அடுத்து வாரம் திருப்பியும் அதே போல தான் வரீங்க, உக்காரிங்க, போறீங்க. சபையை குறித்த ஒரு எண்ணம் வேணும், சபையை குறித்த ஒரு நினைவு வேணும். நான் நல்லா இருக்கிறேனே, சபைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். சபை எதுக்காக? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்காக எனக்காக தான் கர்த்தர் ஒரு ஆலயத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியாதான் சொல்றாரு, ஒரு வழி சொல்றாரு. அவருக்கு பிரியமான வழி ஒன்று சொல்றாரு. நீ மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். யோசிங்க, மலை மேலே தான் மரம் இருக்கா? கீழே பூமியில் எதுவும் மரம் இல்லை? எங்கள் ஆண்டு புதுசாக சொல்கிறாரு, மலை மேலே ஏறி போன்றாரு, அங்கே போய் மரத்தை வெட்டுன்றாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை மேல் என்று சொன்னால் நீ ஜெபம். அல்லேலூயா. எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது நாங்கள் வருகிறோம். இந்த காலை வேளையில் அந்த சங்கீதம் 143 அதிகாரத்தில் தாவீது சொன்னதை போல உமக்கு நாங்கள் பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்க போதிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமானவங்களா காணப்படணும்பா. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ராஜா. இந்த 4 மாதங்கள் இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போறோம். அப்பா, உமக்கு பிரியமான காரியங்களை உண்மையாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்லயும் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் உமக்காக பிரியமா வாழத்தக்கதான கிருபைய, அபிஷேகத்தை, ஆவியை தந்து கர்த்தாவே நீ நடத்தும். எங்களோட மத்தியில வந்து அப்பா பாஸ்டர் கொண்டு நீ எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. அவருக்கு இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னுமே உம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தத்தக்கதாக கிரியை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாம. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட, குறிப்பா அந்த ஆராதனைக்கு வந்த உங்க ஒவ்வொருத்தரோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.